Hello friends, welcome to my YouTube channel. Last video நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா different data types and அதில் வேரியபிள்ஸ் வந்து நம்ம வேரியபிள்ஸோட நேமிங் வந்து எப்படி கொடுக்கணுன்றதை பற்றி பார்த்தோம். பட் லாஸ்ட் வீடியோவில் நான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட்டா டைப் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் அதை மாற்றிடுறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ காம்ப்ளெக்ஸ்ன்றது நான் ஒரு வேரியபிள் நேமாக கொடுத்துருக்கேன். ஓகே, அதோட வேல்யூ என்னென்னா 5J. ஸோ யூஸ்வலாக அதை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா இதை வந்து இமேஜினரி நம்பர்னு கூட சொல்லுவாங்க. மற்ற ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார் லூப்பில் ஒரு ஐ இருக்கும், இல்லை 5i 3iன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஐன்றது என்னது ஒரு இமேஜினரி நம்பர். கரெக்டாக அதே மாதிரி தான் பைத்தானில் வந்து இந்த ஜேன்றது வந்து ஒரு இமேஜினரி நம்பர். ஸோ காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப்போட வேல்யூ பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். லைக் 5J 6J 7J 11J இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த டேட்டா டைப் நம்ம பார்க்கணுன்றக்காக பிரிண்ட் டைப் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்ன்றதை கொடுத்துட்டு இப்போ நான் வந்து அதை ரன் பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ ரன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட டேட்டா டைப் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் காம்ப்ளெக்ஸ், அதோட டேட்டா டைப் வந்து காம்ப்ளெக்ஸ். ஓகே இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். எப்படி வரும்னா லைக் வந்து இதை வந்து நம்ம வேறு டேட்டா டைப்பாக மாற்றலாமா? லாஸ்ட் வீடியோ நம்ம பார்த்தோம், இன்டிஜரை வந்து ஃப்ளோட்டாக மாற்றலாம், ஃப்ளோட்டை வந்து இன்டிஜராக மாற்றலாம், ஸ்ட்ரிங் வந்து நம்பராக இருக்க பாசிபிலிட்டியில் அது வந்து இன்டிஜராகவோ ஃப்ளோட்டாக மாற்ற முடியும். ஸோ காம்ப்ளெக்ஸை வந்து நம்ம வந்து வேறு டேட்டா டைப்பாக மாற்றலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும். ஸ்ட்ரிங்காக மட்டும் மாற்ற முடியும். ஸ்ட்ரிங்காக மாற்றினீங்கன்னா என்ன ஆகும், அது அப்படியே பிரிண்ட் ஆகும். 5Jனா 5Jன்னு பிரிண்ட் ஆகும். கரெக்டாக அதை யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ஆப்ரேஷனும் பண்ண முடியாது. ஓகே, பட் இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ இதை கன்வெர்ட் பண்ண முடியாது. ஓகேவா? உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நியூ ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன், num1 ஓகே ஈக்குவல் டு int ஆஃப் இந்த வேரியபிள் நேம் கொடுக்குறேன் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போ print type of num1. கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். காம்ப்ளெக்ஸில் என்ன இருக்குது, 5Jன்ற காம்ப்ளெக்ஸ் இருக்குது. num1 புதுசாக வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிளை என்ன கொடுக்குறேன், அந்த வேரியபிளோட டைப்பாக வந்து இன்டிஜராக கொடுக்குறேன். இன்டிஜராக கொடுத்துட்டு எதை கால் பண்ணுறேன், அந்த காம்ப்ளெக்ஸோட டேட்டா டைப் தான் நான் இங்கே காம்ப்ளெக்ஸோட வேரியபிளை தான் கால் பண்ணுறேன். ஓகே, அப்போ அது என்ன இருக்கும், காம்ப்ளெக்ஸ் டேட்டா டைப் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து இதை இந்த கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பிரிண்ட் டைப் ஆஃப் num1. இப்போ இதோட டைப் பார்க்கும்போது இது வந்து இன்டிஜராக வரணும் ஆக்சுவலி. பட் இப்போ நம்ம பார்த்தோம், ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது வந்து எரர் காமிக்கும். சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்க அப்படின்னா லைன் 2லேயே அது எரர் காமிச்சிடும். ஏன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் டைப். ஸோ வந்து நீங்கள் வந்து இன்ட்டாக வந்து அதை மாற்ற முடியாது. இன்ட்டாவோ ஃப்ளோட்டாவோ அதை மாற்ற முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து அனதர் இம்பார்ட்டன்ட் டேட்டா டைப். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு வேரியபிளுக்கு வேல்யூஸ் என்னென்ன வேலை அசைன் பண்ணலான்றதை நம்ம பார்க்கலாம். அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ எவ்ரிவன்.